தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசிரியர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2025வது வருட டிசம்பர் மாதம் குரு வந்தாரு, தலைக்கு மேல இருந்தாரு. ஓகேவா ஓகே இல்லையா முடிவு எடுக்கலாமா நினைக்கிறதுக்குள்ள திரும்ப ஸ்வயங்னு 12ஆம் வீட்டுக்கு போயிட்டாரு. ஏற்கனவே 12ஆம் இடத்துல இவ்வளவு வரையும் பத்தாவதுக்கு இவர் வேற திரும்ப போனா நான் சமாளிப்பேன்னா ஐயோ சொக்கா என்னதான் பண்ண போற, வாங்கினடி எல்லாம் பத்தாதா, என்ன பண்றதுனே தெரியலையே என்ற மாதிரி ஒரு மாதிரி மென்டலா கொஞ்சம் ஒரு மாதிரி குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பக்கம் வாய்ப்பும் இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இந்த பக்கம் ஏற்கனவே இருக்கிறதும் இருக்கு, இது எடுக்கிறதா அதை எடுக்கிறதான்னு தெரியல, ஒரே டைலமாவா சுத்திக்கிட்டே இருக்கு மைண்ட்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய கடகராசிரியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 12ஆம் இடத்துல குரு வராரா, வரட்டும். உங்க நேரம் நல்லா இருக்கு, வக்ரமா இருக்காரு. நம்ம 11ஆம் இடத்துக்கு தான் போய் வச்சு பார்க்கணும். இல்ல 12ஆம் இடத்துலதான் வச்சு பார்ப்பேன், நல்லா மாத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, நல்ல விஷயம். நிறைய பயணங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள் கடகராசிக்காரர்கள். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு இந்த தடவை சுத்த போறீங்க. நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை டிராவல் கண்டிப்பா 100-200% இருக்கு. ஃபாரின்ல இருந்தா இங்க வருவீங்க, இங்க இருந்தா ஃபாரினுக்கு போவீங்க. கடகத்துல என்ன பிளானட் இருந்தாலும் சரி, இல்ல கடகத்தை குரு பார்த்தாலும் சரி, இந்த தடவை வெளிநாட்டு பயணம் கன்ஃபார்ம். மார்கழி மாசம் நீங்க அங்கதான் இருப்பீங்க. வெளியூர் வெளிநாட்டுலதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணுவீங்க. நிறைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இந்த தடவை நிறைய அலைச்சல் அதிகரிக்கும். இந்த புதன் வீட்டுக்கு போகக்கூடிய இந்த குரு டாக்குமெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. 12ஆம் இடத்துல இந்த இடத்துல குரு உட்கார்ந்து எகைன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிப்பாரு. நீங்க கேட்கிற இடத்துல கேட்ட மாதிரியே பணம் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும். சும்மா சாதாரணமான அமௌண்ட் எல்லாம் இல்ல, பெரிய பணமே கிடைக்கும். ஏன்னா குரு வக்ரம் ஆயிட்டு உட்கார்ந்து இருக்கிற கூடிய இந்த அமைப்பு எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு சுபவிரயத்தை இண்டிகேட் பண்ணும். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறும். எல்லாத்தையும் செட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு லோனா வாங்கிக்கிறேன்ற மாதிரி குட்டி குட்டியா இருக்கிற லோன் எல்லாம் பெரிய லோன் வாங்கி அடைச்சிட்டு ஒரே லோன்ல இந்த தடவை எப்படி ஜீவிதம் பண்ணலாம், எப்படி சம்பாதிச்சு இதை அடைக்கலான்ற மாதிரி யோசனை பண்ணும். ஏற்கனவே வேலையில இருக்கவங்க புதுசா தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை. ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட் கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 6ஆம் இடம்னா குணரோக சத்ரு மட்டும் இல்ல, 6ஆம் இடம் தான் சர்வீஸ், 6ஆம் இடம் தான் வேலையை இண்டிகேட் பண்ணும். அதுவும் போயிட்டு 2ஆம் வீட்டு அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது, 12ஆம் வீட்டு அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, 11ஆம் வீட்டு அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, 10ஆம் இடத்து அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்கார்றது, என்ன சொல்ல. சோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அங்கிருந்து சனியோட பார்வை வேற, குணரோக சத்ருன்னு சொல்லுவாங்க 6ஆம் இடத்து. அதனால புரியும்னு நினைக்கிறேன், கவனமா பாத்துக்கோங்க. இந்த சத்ரு சம்ஹார நாசம் பண்றதுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க. நான் ஆல்ரெடி குரு பாத்திருந்தாருன்னா ஸ்ட்ரைட்டா பாத்திருந்தா கவலையப்பட்டிருக்க மாட்டேன். இந்த தடவை குரு வேற கொஞ்சம் வக்கரமா, என்னையே முடியலப்பா, என்னையே அகிரகத்தில் அமைச்சு விட்டுருக்காங்க, நீ வேற உனக்கு அருள் கொடுக்க சொல்ற, எனக்கே லைட் இல்ல அப்படின்ற மாதிரி குரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக்காய தன்மையில தான் இருக்காரு. சோ கடகராசிக்காரர்களுக்கு மறுபடியும் முதல்ல இருந்து அழிங்க புரோட்டா சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசா செய்யறதுக்கான உத்வேகம் வரும். ஆனா ஒரு 15-20 பேர்கிட்டயாவது ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க தயவு செஞ்சு. கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் கொஞ்சம் அமைதி அடக்கி வசிங்க. இல்லைன்னா தேவையில்லாத சட்ட சிக்கல்லையோ, தேவையில்லாத டாக்குமெண்ட் இஷ்யூலையோ, தேவையில்லாத பேங்கிங் இஷ்யூலையோ, தேவையில்லாத நிதி சார்ந்த விஷயத்திலயோ லைட்டா உங்க மேல ஏதாவது ஒரு என்கொயரி வர்றதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும். எப்பயும் தடவை அதுதான் வரப்போகுது கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. மேடம் நம்ம கிட்டதான் காசே இல்ல, நம்மள எல்லாம் மூட்டு உட்காந்துருக்கோம்னா ஹைஃபை பண்ணிக்கோங்க, ஜாலி, கடவுள் உங்களை பெஸ்ட் பண்ணிட்டார். அதெல்லாம் இருந்தாதான் வருத்தப்படும். இல்லாதவங்க எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு, அதனால பெருசா கவலைப்படாது. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்மளுக்கு எத்த காடு தூக்கிட்டு நடக்கணும், ஐயா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு இருந்தாதானே பாதிப்பு, இல்லாட்டி ரொம்ப சந்தோஷம். அதனால பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம். சோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. சளி தொந்தரவால அவஸ்தப்படுவீங்க. கோல்டு பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது, சளி பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சளி தொந்தரவுகள், கொஞ்சம் மூக்கு தொண்டைக்கு நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை, மூச்சு விட முடியல, இல்ல மூச்சு வாங்குது, சம்திங் லைக் தட், இல்ல பிபி அதிகமாகுது, நெஞ்சு படபடப்பா வருதுன்ற மாதிரி கொஞ்சம் கடகராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை 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 இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, பாக்கியஸ்தானத்துல இது வரைக்கும் விரயத்துல இருந்த சனி இப்போதைக்கு என்ன சொல்றது, வக்ரத்துல இருந்த சனி கொஞ்சம் வக்ர நிவர்த்தி ஆகி கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துக்கு அமரப்போகிற இந்த தன்மை அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா நான் எப்பயுமே சொன்ன வக்ரகத்தியை கீழே வச்சு பார்க்கும்போது திரும்ப 8ஆம் இடம் வரைக்கும் அது ஓடிட்டு தான் இருந்திருக்கும். இப்போ நிம்மதியா 9ஆம் இடத்துல அப்படியே சனி ஸ்டாண்டர்டான உட்காராரு, யாரையும் கூட்டு சேர்த்துக்காம. அதுவே ஒரு பெரிய விஷயம். இனிமே வரக்கூடிய காலங்கள தான் ஒருத்தவங்களா வருவாங்க. இப்போதைக்கு சனி கெத்தா தனியா நின்றுட்டு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கொஞ்சம் நிமிஷம் மிகுந்த கவனம் அப்பாவோட ஆரோக்கியத்தில் தேவை. ஏன்னா சூரியன் வீட்டுல
கேது வேற, இந்த பக்கம் சூரியன் வேற அவருடைய பார்வையினால கொஞ்சம் அப்பா கிட்ட பேசுறது, அப்பானா அப்பா, மாமனார், மூத்த பையன் இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிற வார்த்தையில கொஞ்சம் ஆஷா பேசுறது, ஒரு மாதிரி பேசுறது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி பேசுறது, என்ன விட்டுடுங்கடா சாமின்ற மாதிரி பேசுறது, இது எல்லாமே நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி 2ஆம் இடத்துல கேது வேற உட்காந்து 8ஆம் இடத்துல ராகு வேற உட்கார்ந்து இருக்கும் போது வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சார்ந்து போயிடலான்ற மாதிரியான தாட்டெல்லாம் அதை உருவாக்கி கொடுக்கும். உங்க சுயஜாதகம் நல்லா இருந்தா நீங்க கிளம்புவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான எண்ணங்களை இந்த கோச்சாரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஓகே, எப்படியோ ஒரு விஷயம் செட்டில்மெண்ட்டுக்கு வரப்போகுது. அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குமானா ஓரளவுக்கு பெருத்த நிம்மதியை கொடுக்கும். நிறைய பேருக்கு புதிய வங்கி கடன் கிடைக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் நான் சொல்லிட்டே இருந்தேன். இந்த 3 மாசமா அலைஞ்சிட்டே இருப்பீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக வங்கி கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதுவும் டாக்குமெண்ட் வச்சு வங்கி கடன் வாங்குவீங்க. என்ன மேடம் எப்பயுமே டாக்குமெண்ட் வச்சு தானே வங்கி கடன் வாங்குவது இல்லை புதுசா அப்படின்னா இந்த தடவை கொஞ்சம் நிறைய பேர் கொலாட்டரல் மாதிரி வைப்பீங்க. பத்திரப்பதிவு, பத்திரங்கள் ஆபீஸ் போறது, பத்திர ஆபீஸ்க்கு போறது, இல்ல சும்மா ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக பத்திர ஆபீஸ்க்கு போறது, பத்திர ஆபீஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ இடத்துக்கு போறதுன்ற மாதிரி இந்த தடவை நிறைய ஏன்னா சனி வர வக்கீல் நீதிமன்றம் 9ஆம் இடத்துல அமர்ந்து பார்வையை கொடுக்கிறார் அப்படின்ற போது கொஞ்சம் லாயரோட ஏதாவது பேசுறது, இல்ல லாயர் ஃப்ரெண்ட் இருந்தா அவர்கிட்ட பேசுறது, பத்திர ஆபீஸ்க்கு போறது, வக்கீல்கிட்ட போறதுன்ற மாதிரி இந்த ஆல்மோஸ்ட் இது மூவ் ஆக ஆரம்பிச்சதுல இருந்தே நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாசம் ஒரு 27 தேதி, போன மாசம் 27, 28 தேதியில இருந்தே அது வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு. அது இனிமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா 4-5 தேதிக்கு அப்புறம் அதை இண்டிகேட் பண்ணும். ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல உட்காந்து எல்லாமே சூப்பரா அமைப்புல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணணும், ஏதாவது ஒரு வேலையை முன்னெடுத்தணும்னா முதல் 10 தேதிக்குள்ள 15 தேதிக்குள்ள முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எதையுமே தொடாதீங்க. பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம அது வரைக்கும் அப்படியே ஓடட்டும். அது சோ இப்ப வாய்ப்பு இருக்குன்னா அந்த 15ஆம் தேதிக்குள்ள நீங்க ஏதாவது சைன் போடுறது, இல்ல பார்ட்னர்ஷிப்போட தொழில் தொடங்குறது, இல்ல இருக்கிற விஷயத்துக்கு பண்றது, ஏதோ ஒரு ஜிஎஸ்டி பிரச்சனைல ரொம்ப கவலைப்பட வேண்டிய அமைப்பு கொண்டு வந்து கொடுக்கும். அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு இருக்கும். நம்ம ஹெல்மெட்டை தான் போட்டுருப்போம், கூட நம்ம ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு நம்ம நேரம் எல்லாரையும் விட்டு நம்மள போலீஸ் பிடிக்கும். அதனால கவர்மெண்ட் கட்ட வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தா சரி பண்ணிடுங்க. இல்ல அதன் மூலமாக கவர்மெண்ட் மூலமாக பேங்க் மூலமாக சில மனக்கசப்புகளையும் சில அதுக்கு தண்டம் கட்ட வேண்டிய அமைப்பையும் கொண்டு வந்து விடும். பேங்க்குக்கு ஒரு பெரிய பொருளை கட்டி, உங்க சுயஜாதகம் நல்லா இருந்தா பேங்க்குக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டி உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்க வாங்கிப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து இது வரைக்கும் கட்டிட்டு இருந்த லோன் எல்லாம் கிடைச்சிட்டு இந்த பணத்தை கட்டி உங்களோட டாக்குமெண்ட்டை வாங்கிப்பீங்க. இதெல்லாம் இந்த தடவை நடக்கும். அது அங்க புதன் வீட்டுக்கு போகக்கூடிய குரு உங்களை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப 2ஆம் இடத்துல அமர்ந்து. ஓகே, மத்தபடி இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. என்னமெல்லாம் ஈடேறும், நிறைய கனவுகளும் கற்பனைகளும் வளரும். வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஓடும். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போயிட்டு இனிமே என்ன பண்ணி வாழ்வியலை செழுமையாக்கலாம் அப்படின்ற மாதிரி தாட் ஓடும். இந்த குரு வந்து 12ல இருக்கும் போது மீன்ஸ் வக்ரகதியில இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் ஓகே. இப்ப அடுத்து 12ஆம் இடம் சொல்லும் போது விரயஸ்தானம் இல்லையா? சோ அதனால சொத்துக்கள் விரயமாகாம பாத்துக்கணுமேன்றதே எண்ணம் பெருசா இருக்கும். அடமானம் வச்ச நகையெல்லாம் எடுத்துருவீங்க. யாரெல்லாம் கடகராசிக்காரங்க தங்கம் அடமானம் வச்சிருந்தீங்களோ, இடத்த அடமானம் வச்சிருந்தீங்களோ, இதெல்லாம் மீட் எடுப்பதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதன் மூலமாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு இருக்கு. வாட்டோரிட்டி செட்டில்மெண்ட் நடக்க போதுங்க. அது என்னன்றதை உங்களுடைய ஜன்ன கால ஜாதகம் தான் தீர்மானம் செய்யணும். பட் ஏதோ ஒண்ணு நடப்பதற்கான வாய்ப்பு, நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்க வேண்டிய வாய்ப்பா இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. பிப்ரவரிக்கு அப்புறம் நம்ம காட்டுல அடிக்கிற மழை மாதிரி வேற எங்கேயும் அடிக்க போறது இல்ல. 2026 வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் யாருக்கு காத்திருக்குன்னா கடகராசிக்காரர்கள் தான் காத்திருக்கிறது. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் மோல்டு பண்ணிக்க வேண்டிய தன்மையில் தான் இருக்கு. உங்களை செதுக்கிக்கிட்டே வச்சுட்டு இருப்பாரு சனி. அதனால நிறைய பாக்கியங்களை எப்படி அள்ளி கொண்டு சேர்ப்பது என்கிற தன்மைக்காக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சாமியாவது பூதமாதான் சொல்லிட்டு இருக்காதீங்க. கோவிலுக்கு போங்க. சும்மாவா இத்தனை கோடி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அதனால கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஜீவசமாதி மாதிரியான வழிபாடு, பெருமாள் வழிபாடு எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். நிறைய பேர் முடிஞ்சா திருப்பதிக்கு போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துருங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருங்க. இல்ல மார்கழி மாசம் ரொம்ப கூட்டம் இல்ல, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. பெருமாள் வழிபாடு, துளசி கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வர மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. முடிஞ்சா உங்க வீட்டுல நீங்களே கடகராசிக்கார பெண்களாக இருந்தா ரொம்ப நல்லது. இந்த கிராம்பு இருக்குல்ல, அது அப்படியே மாலை மாதிரி கட்டி, பூ மாதிரி கட்டி, ஒரு 11 கிராம்பு இல்ல 21 கிராம்பு அதை பூ மாதிரி கட்டி மகாலட்சுமி பாதத்துல வைங்க. விரயங்கள் தடுக்கப்படும். இல்ல நீங்க ஆண்களாக இருக்கிற பட்சத்துல நீங்க போகும்போது ஒரு 4 கிராம்பு ஒரு டிஷ்யூ பேப்பர்லயோ இல்ல ஏதோ ஒரு பேப்பர்லயோ வச்சு உங்க பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டு வந்து தனம் எடுத்து வீட்டுக்கு வந்து டஸ்ட்பின்ல போட்டுருங்க. விரயங்கள் தடுக்கப்படும்.
இந்த சின்னதெல்லாம் பண்ணா நடக்குமா? சின்னது பண்ணா நடக்குங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் சின்ன சொல்யூஷன் தாங்க. அதனால இதை பண்ணி பாருங்க. தேவையில்லாத விரையும் உங்களுக்கு தடைபடுவதை நீங்களே கண் முன்னாடி உணர்வீர்கள். ஓகே, இந்த தடவை நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்குல கல்கண்டு போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். தேவையில்லாத சத்ரு சம்காரம் நாசம் நடக்கும். இல்லாட்டி தேவையில்லாத சத்ரு விரயம், அதன் மூலமாக சில பிரச்சனை, கடன் நோய், எதிரி மூலமா மாட்டக்கூடிய தன்மையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த மார்கழி மாதம், எஸ்பெஷலி இந்த டிசம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன பாப்பீங்க? நிறைய குதிரை பாப்பீங்க. பாத்தீங்கன்னா சொல்லுங்க என்கிட்ட. கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தடவை குதிரை பாப்பீங்க. அந்த குதிரை பார்க்கும் போது எப்படி குதிரை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கடிவாள கட்டின மாதிரி ஓடுது, அந்த மாதிரி உங்க இலக்கை விட்டு நீ மாறவே மாறாத, அங்கங்க நீ அலைப்பாயாத, ஸ்ட்ரெயிட்டா பண்ணு, நீ ஜெயிக்கதான் போற, நீ ஜெயிக்கதான் போறன்றத பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குதிரையை உங்க கண்ணில் காட்டும். குதிரை பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. குதிரை பாத்தீங்கன்னா ஆஸ் பவர் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சூப்பரா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. பம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், ஜாமீன் கையெழுத்து போறதுல ரொம்ப கவனம். அதே மாதிரி ஏதாவது கட்ட வேண்டி இருந்தா கட்டிடுங்க. இன்சூரன்ஸ் கூட பேலன்ஸ் இருந்தா கட்டி முடிச்சிடுங்க. ஏதாவது உங்களுடைய வண்டி டாக்குமெண்ட் அதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத பணம் கட்டுவதற்கான, கவர்மெண்ட்டுக்கு பணம், பேங்குக்கு பணம் கட்டுவதற்கான வாய்ப்பா இருக்கு. இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லவைகள் தான் வரக்கூடும். வியாபார விருத்தி, பெரிய தொழில் முன்னேற்றம் வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல் படியில் தான் இருக்க போறீங்க கடகராசிக்காரங்க. சூப்பரா இருக்கு இந்த 2025 வருட டிசம்பர் மாதம்.